இந்த கம்பியை வெட்டி என்றாலே நான் போய் தான் தீர்றேன். எங்கட காணிகளை விடுங்க, எங்கட சொந்த காசுல வேண்ட காணிகளை விடுங்க. நாங்கள் ஊரா வீட்டுகளில் இருந்து வாழ்றோம். எங்கட ஐயா தன் சொந்த மண்ணை கண்டுபிட்டு தான் சாவன் என்று இருந்தவர். அவரும் செத்து இப்போது 10 வருடங்கள் ஆகிவிடும். என்ன ஒரு அடக்குமுறையில் என்ன இப்படி மூடி பிடிச்சு தூக்கிட்டு போனது. இதுக்கு நேரம் இதான் இந்த காணி கேட்டு இது கேட்டு அந்த இடம் இதான் இதுக்கு நேரம். நாங்கள் சாக முதல் எங்கட காணிகளில் இருந்தால் சாக வேணும். எல்லாம் தரமாக்கப்பட்ட ஏன் இந்த அநியாய வேலை என்னத்திற்காக இந்த இதை செய்தவர். தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாங்கள் மீண்டும் ஒரு காலிகுடா சந்திக்கிறோம். இன்றைய தினம் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி யாழ்ப்பாணம். அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பொன்னாலை பருத்துத்துறை வீதி அப்படின்னு சொல்லப்படுகின்ற வீதியில் நாங்கள் நிற்கிறோம். மயிலிட்டி சந்திக்கும் பலாலி சந்திக்கும் இடைப்பட்ட அந்த பிரதேசங்களில் நாங்கள் நிற்கிறோம். இந்த பிரதேசத்திலே 2 பக்கமுமே நான் நிற்கிற இந்த பகுதி ஃபுல்லாமே இராணுவ கேம்பில், அதாவது சுற்றி வர 2 பக்கமே இராணுவ கேம்ப். ஒரு பக்கம் பலாலி ஏர்போர்ட் அங்கால இருக்கின்ற பகுதிகள், இஞ்சால மயிலட்டி கடற்பரப்போடு சேர்ந்த அந்த காணிகள் எல்லாம் இராணுவ கேம்ப். ஆனால் இந்த பகுதிகள் எல்லாம் இப்போ 36 வருடங்களுக்கு மேலாக இராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்கின்ற இருக்கின்ற மக்களுடைய காணிகள். இந்த இடத்துல மக்கள் நீண்ட காலமாக வசித்து அவர்களுடைய வீடுகள், அவர்களுடைய ஆலயங்கள், அவர்களுடைய பாடசாலைகள்னு சொல்லி எல்லாமே இருந்த ஒரு பகுதி. அதோட மக்கள் எல்லாமே நல்ல சிறப்பாகவும் வளமாகவும் வாழ்ந்த பிரதேசங்கள், நிறைய பெரிய வீடுகள் எல்லாமே இருந்த பகுதிகள் இன்றைக்கு இந்த வேலைகள் எல்லாமே போடப்பட்டு உள்ளுக்கு இராணுவத்தினர் கைவசம் இவ்வளவு காலம் வச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இராணுவத்தினர், அதாவது பெரிய அதிகாரிகள் தங்குறதுக்கான மாளிகைகள் எல்லாம் கூட அமைச்சு இந்த இடங்கள் எல்லாத்தையுமே அவர்களுக்கான பயன்பாட்டுக்காக வச்சிருக்கிறோம். இந்த காணிகளை விட சொல்லி, அதுவும் குறிப்பாக இந்த பிரதேசம் மயிலட்டி பிரதேசம், இங்கே இருக்கின்ற மக்களுடைய காணிகளை விடுதலை செய்ய சொல்லி இந்த மக்கள் இன்றைக்கு 4வது கிழமையாக இந்த பிரதேசத்து மக்கள் எல்லாமே இந்த இடத்துல ஒன்று கூடி ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். இன்றைக்கு 4வது கிழமையாக இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்குது. அந்த போராட்டத்தில் என்ன மாதிரி நடக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் இன்றைக்கு இந்த காலையில் பார்க்க போகிறோம். எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போடும். காலையில் இன்றைக்கு யுத்தம் முடிவடைந்து எத்தனையோ வருடங்கள் ஆகியும் இந்த பாதைகளாலயம் எல்லாம் நாங்கள் பயணிக்கல அவ்வளோ ஒரு அச்சமாக தான் இருக்கும்னு சொல்லலாம். வேண்டாம், இந்த இடங்கள்ல எல்லாம் இப்போ மக்கள் போராட்டத்துக்காக நிற்கணுமே தவிர இந்த இடங்களாக மக்கள் பயணிக்கல இந்த இடங்களில் வாகனங்களை தரிச்சு நிற்கிறதுக்கோ இல்லது இந்த இடங்களை காணொலி பதிவு செய்கிறதுக்கோ தடை அப்படின்னு சொல்லி கூட ஒரு சில இடங்களில் போட்டுகளும் போட்டிக்கணும். இந்த பிரதேசங்கள் எல்லாமே இதெல்லாம் இப்போ விமான நிலையம் அமைந்திருக்கின்ற அந்த பகுதி பக்க காணிகள், இங்கால மற்ற பகுதி பக்கம் இந்த கடற்கரை பகுதி காணிகள். கடற்கரையெல்லாம் மக்கள் தொழில் செஞ்ச கடற்கரைகள் இடங்கள். இன்று இந்த காலப்பகுதியில் அவர்களுடைய தொழில், அது மட்டும் இல்லாமல் இந்த இடங்களில் வீடுகள்லாம் கட்டி மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்த பிரதேசங்கள் இந்த இடங்கள் எல்லாமே. ஆனால் இருந்தாலும் கூட இன்றைய நாளில் இந்த மக்களுடைய காணிகள் விடப்படவில்லைன்னு சொல்லி மக்கள் தங்களுடைய பழைய கதைகளையும் தங்களுடைய அனுபவங்களையும் இந்த இடங்களில் வாழ்ந்த அனுபவங்களையும் இந்த இடங்களில் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த காணிகளை உடனடியாக விட சொல்லியும் அவர்களுடைய கோரிக்கை இந்த நாளில் இருந்து கொண்டிருக்குது. இன்றைய நாளில் இந்த இடத்துல போலீசாரும் குவிக்கப்பட்டிருக்கிறோம். சாதாரணமாக இப்படி போராட்டங்கள்னு சொன்னால் அவர்களும் தங்களுடைய வேலைகளை பார்க்க வழிகட்டிருக்கிறோம். இதில் பாருங்க, நிறைய மக்கள் இந்த நாளில் எவ்வளோ பேர் இருக்கிறோம்னு சொல்லி இந்த வயசான காலங்கள்லையும் இவர்கள் இளமையாக இருந்த காலங்களில் இந்த காணிகள் இவர்கள் கைவசம் இருந்து போயிருக்கும். ஆனால் இப்போ வயசாகியும் இந்த காணிகளை தாங்கள் பார்க்கணும், அந்த இடங்கள் ஒரு நாளாவது இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த இடங்களில் எண்ணங்களோட பாருங்க எத்தனையோ பேர் இந்த இடங்களில் ஒன்று கூடி இருக்கணும். சரி வாங்க பாப்பம் என்ற நாளில் இவர்கள் என்ன மாதிரியான கோரிக்கைகளை இந்த இடங்களில் முன்வைக்கிறார்கள்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் இந்த இராணுவ முகாம் அந்த வேலிகளிலே ஆக்கள் தங்களுடைய பதாகைகளையும் தொங்க விட்டுருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் அவர்களுடைய கோரிக்கைகளை ஆக்கள் பதாகைகளாக தொங்க விட்டுருக்கிறோம். இதில் பாருங்கள் இந்த இடங்கள் எல்லாமே சேர்ச்சிகள் எல்லாமே முதல் இருந்திருக்கோம். ஆனால் இந்த சேர்ச்சிகள் எல்லாம் இப்போ இல்லை. அதோடைய பழைய புகைப்படங்களே மக்கள் இந்த இடங்களில் பெனராக அடித்த அந்த இடங்களில் தொங்க போட்டிருக்கிறோம். இதில் ஒரு சில கேள்விகளே மக்கள் எழுப்பியிருக்கிறோம். தங்களுடைய மத வழிபாடுகள், பாடசாலைகள், தங்களுடைய வீடுகள் எங்கேன்னு சொல்லி அந்த மக்களுடைய கேள்விகளும் இந்த இடங்களில் பதாகைகளாக தொங்க விட்டுருக்கு. தொடர்ச்சியாக இந்த மக்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நாங்கள்லாம் உயிர் இல்லாமல் சாகுறோம். ஓடுபட்டு களைச்சி விழுந்து வந்திருக்கோம். இப்போ நடக்க இல்லாமல் தவண்டு தான் வந்திருக்கோம். எங்களோட மனச்சாட்சியோடு நடந்து கொள்ளுங்க. எங்கட காணிகளை விடுங்க, எங்கட சொந்த காசில் வேண்ட காணிகளை விடுங்க. நாங்கள் ஊரா வீட்டுகளில் இருந்து வாழ்கிறோம். இதுக்கு ஒரு நல்ல முடிவுக்கு வாங்கோ, நல்ல ஒரு வழியை செய்யுங்கோ. உங்களுக்கு மனச்சாட்சி இருந்தால் நீங்களும் எங்களை போல மனுஷர் தானே, ஏன் அப்படி துரோகம் செய்கிறீர்கள்? எங்களை காணிகளை விடுங்கோ, எங்களுக்காக எங்களை காணிகளை விடுங்கோ. நாங்கள் சாக முதல் எங்களை காணிகளில் இருந்தால் சாக வேணும். எங்களை காணிகளை விடுங்கோ. ஐயா, ஜனாதிபதிக்கு என்ன சொல்ல போறீங்க? ஜனாதிபதி அவர்களே, நாங்கள் தான் போட்டு நீங்கள் எல்லாம் தமிழ் மக்கள் உங்களுக்கு நிறைய உதவியை செய்தவர். இப்போவும் விருப்பத்தோடு தான் இருக்க 60% உங்களோட விருப்பத்தோடு தான் இருக்கிறோம். இதை குறையாமல் 80-90% வரக்கூடிய மாதிரி எங்களுக்கு உதவிகளை செய்யுங்க. எல்லா தமிழரும் உங்களை ஆசைப்படுகிறோம், உங்களை விரும்புகிறோம். இதுகளுக்கு நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். நீங்கள் வர முதல் இந்த காணியெல்லாம் விடுபட்டு கொண்டிருந்தது. நீங்கள் வந்த பிறகு இந்த காணி ஒன்றுமே விடுபடுவதில்லை.
அதுக்கு முதல் காணிகள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கொண்டு வந்தது. இப்போ நீங்கள் விடுவதில்லை. இதுக்கு நீங்கள் ஒரு ஜனாதிபதி அவர்களே கட்டாயம் நல்ல ஒரு முடிவெடுங்கோ, நல்ல ஒரு உதவி செய்யுங்கோ, தமிழரையும் மனிதராக பாவிங்கோ, உங்களை போல உங்களோட சௌகரங்கள்னு நினச்சிக்கொள்ளுங்கோ. இப்போ அண்மையில் கவலை பண்ணாங்க கட்டம் கட்டமாக விடுறதுக்கான ஏற்பாடுகள் வந்து செய்திருக்காமன்னு சொல்லி அது தொடர்பாக கட்டமாக விடுவீங்கள்னு சொல்லி கேள்விப்பட்டோம். விடுவதில்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் காணியும் எங்கட வடமா இந்த மயிலட்டி ஏரியா, இந்த செத்தல்லி பிள்ளை இந்த ஏரியாவில் விடுவதில்லை. கடற்கரை எல்லாம் எங்கட எத்தனையோ தினம் தொழில் செய்ய இல்லாமல் அங்கே ஊராக போய் இரவில் நின்று தொழில் செய்யணும். இதுகளுக்கெல்லாம் உங்களோட இது நீங்கள் மயிலட்டிக்கு 2 தடவை வந்திருக்கிறீர்கள். இதுக்கு கட்டாயம் உதவியை செய்யுங்கோ. இந்த மீன்பிடி மக்கள் சரியாக கஷ்டப்படுகிறோம். இவர்களுக்காக நீங்கள் கட்டாயம் இந்த உதவியை செய்யுங்க. எங்களுக்கு எங்களோட கடற்கரை பக்கம் எல்லாம் விட்டுடுங்க. நாங்கள் 1990ஆம் ஆண்டு ஆனி மாதம் 16ஆம் தேதி வெடி கேட்டவுடனே கையில் கிடந்த குழந்தை 2ஐயும் தூக்கி கொண்டு நடந்து ஓடி சக்கோட்டையை சேர்ந்தோம். சக்கோட்டையிலே 5 வருடங்களாக மிகுந்த 5 பிள்ளைகள் துன்பப்பட்டு அதன் பிறகு சக்கோட்டையில் கேட்க இந்த கணவர் இழந்து விட்டார் கடலுக்கு. 95ஆம் ஆண்டு பன்னிக்கு 5 பிள்ளைகளுடன் படகிலே சென்றேன். அங்கு 5 பிள்ளைகளை தகப்பன் இல்லாமல் வளர்க்குறாண்டா அவ்வளோ கஷ்டம். அவ்வளோ இல்லை பிள்ளைகளையும் படிப்பிச்சு கடைசியாக எத்தனையோ வீடுகள் போட்டு எரிஞ்சு சுனாமியோட பாதிக்கப்பட்டு எல்லா துன்பங்களையும் கற்றுக்கொண்டோம். கடைசி யுத்தத்தில் அகப்பட்டு செட்டிக்குளம் முகாமில் தஞ்சமடைந்தோம். அதன் பிற்பாடு தும்பளைக்கு பருத்தித்துறைக்கு வந்து 8 வருடங்களாக இருந்தோம். அங்கிருந்து பேர்ந்து கடத்தப்பட்டு அங்கே இருக்க முடியாத வீடு வாடகைகளில் என்று பழையாயில் இப்போ குடியேறி இருக்கிறோம். அப்போ நாங்கள் எங்களோட சொந்த இடத்துல இன்றைக்குத்தான் நான் கால் பதித்து அதில் அமைதியாக இருக்கிறேன். இது எங்களுக்கு அனுபவிக்க வேணுமென்ற ஆசை இல்லையோ? யாரோ வந்து அம்பெடுத்தாங்கள் வந்து இங்கே டென்ட் அடித்து எங்களோட வளவுக்கு போக விடாமல் தடுத்து வைத்திருக்கிறார்கள். இது நியாயமோ? இவ்வளோ காலமும் எங்களுக்கு விடுபடும் என்ற நம்பிக்கை இல்லை. இப்போ அனுர அரசு வந்த பிறகு கடைசியாக விடுபடும் என்ற நம்பிக்கையில் இருந்தோம். விடுபடும் நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஆனால் அது விடுபடுமென்ற சாத்தியம் எனக்கு இல்லை. பூரா போக்க பார்த்தா என்னத்திற்காக எங்கள் இராணுவம் எங்களோட காணிகளை விடாமல் வைத்திருக்கிறார்கள்? எவ்வளவு மக்கள் வீடு வாடகைக்கு இருந்து சலித்து எவ்வளவு துன்பப்பட்டு கொண்டு எங்கட ஐயா தன் சொந்த மண்ணை கண்டுபிட்டு தான் சாவன் என்று இருந்தவர். அவரும் செத்து இப்போது 10 வருடங்கள் ஆகிவிட்டது. எங்களுக்கு அப்போ எங்கட பிள்ளைகளுங்க நிற்கிறான். பேர பிள்ளையும் அவன் சொந்த மண்ணுக்கு வந்து நிற்கிறான். பார்க்க வந்து கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறோம். எங்களோட மண்டலத்தில் இன்றைக்கு இந்த காவடி போகுதல்லோ, அப்போ இருந்து இதில் படுத்து பார்த்ததுக்கு இன்றைக்கு தான் இந்த காவடிக்கா இதில் மயிலட்டி மண்ணில் இருந்து நான் பார்க்கிறேன். அப்போ எத்தனையோ இடர்பாடுகள் வந்து இவ்வளவு துன்பங்கள் பட்டும் கடைசியாக எங்களோட சொந்த மண்ணில் இனி எங்களோட கடைசி காலத்தில் இருக்கேலி என்றால் என்னத்துக்காக கடைசியாக இப்படி உயிரை கொடுத்தாலும் போராடி தான் தீர்றது. இது ஒரு முடிவு கண்டுதான் நாங்கள் இதுக்கு இந்த கம்பியை வெட்டி என்றாலே நான் போய்தான் தீர்வேன். உங்களோட காணி எங்க இருக்கு? இதுதான் இந்த இதுக்கு நேர் இதுதான் இந்த காணி கேட்டு இது கேட்டு அந்த இடம் இதுதான் இதுக்கு நேரம் தான் கிடக்குது இந்த காணி. அப்போ இந்த அரசாங்கம் இவ்வளோ மைத்திரி விடுவாருண்டு கடைசியாக கொஞ்சம் காணி விட்டாங்க. அப்போ எங்களை நம்பிக்கை இருந்து எங்களோட காணியும் விடுபடும் பக்கத்தில் தானேண்டு அதை அதோட குலாஸ் பண்ணி போட்டாங்க. அப்போ இவ்வளவு மக்களும் இவ்வளவு துன்பப்பட்டு இடம்பெயர்ந்து இதுக்கு ஒரு அர்த்தம் வேணும். என்ன நாங்கள் இந்த போராட்டத்துக்கு ஒரு அர்த்தம் வேணும். இது கடைசியில் நாங்கள் விட மாட்டோம். இனி தொடர்ந்து போராட்டம். எங்கள் நிலம் எமக்கு வேண்டும், எங்கள் நிலம் எமக்கு வேண்டும். விடாவிட்டால் நிச்சயம் உள்ளுக்கு போகும். இதுதான் என்ற முடிவு. ஐயோ இது எல்லாம் சுத்து முதல் வீடு எங்கட வீடு பார்க்க மாட்டீங்க. வீடு போட்டோ எல்லாம் போட்டோ கிடக்கு வீட்டை வச்சிருக்கிறோம். இந்த சுவாமி காலையும் எல்லாத்துக்காலையும் கடைசி யுத்தத்துக்கால தம்பி இந்த வீடும் போட்டோவும் வீட்டை கிடக்குது. எந்த பெரிய வீடு? சுத்து முதல் வீடு. இதில் அது காணிக்க மாதா கோயில், தேவாலயம், வங்காள பிள்ளையார் கோயில். இப்போ ஒன்றும் இல்லை. 2010ஆம் ஆண்டு யுத்தத்தால் வந்த பொழுது இருந்தது தேவாலயமும் ஒன்றும் இப்போது சற்போது இல்லை. 12ஆம் ஆண்டு இருந்து நாங்கள் கோயிலுக்கு வந்து எல்லாம் பார்த்து நாங்கள் 10ஆம் ஆண்டு வந்த நாங்கள் 11ஆம் ஆண்டு இங்கே இல்லை. எல்லாம் தரமாக்கப்பட்ட ஏன் இந்த அநியாய வேலை? என்னத்திற்காக இந்த இதை செய்தவ? அப்போ இங்கே ஒரு தமிழர்களும் வாழையில் இங்கே ஒரு தரும் குடியிருக்கவில்லைன்னு தானே அர்த்தம்.
இந்த கோயிலில் இந்த பள்ளிக்கூடம் எங்களோட வீட்டுக்கு முன்னால் பள்ளிக்கூடம், பெரிய பள்ளிக்கூடம், ரோமான் கத்தோலிக்க தமிழ் கலவன் பாடசாலை. இப்போ அது இங்கே பாருங்க, இந்த இடம் அடையாளம் தெரிஞ்சு கொண்டு பாருங்க பார்ப்போம். இவ்வளோ வீடுகள் நெருக்கமாக இந்த ரெண்டுக்கும் சுற்று முதல் வீடுகள் பாரு காடாக்கி வச்சுக்கிறாங்க. இது தங்கட நிலம், தங்கட இது போல் வளவு போல் வச்சிருக்கிறாங்க. ராணுவம் தானே பாவிக்குது, அவ தானே வளங்களாக்கி வச்சிருக்கணும். இதுக்கு ஒரு ஆள் இதுக்கு மெயின் இருக்கத்தானே. மெயினுக்கு அங்கட செய்தியால் போகிற இல்லை. இடையே அந்த எங்கட போராட்டங்கள் மடக்கப்பட்டு வரும். நேரடியாக மெயினுக்கு போகணும். அரசுக்கு இந்த தகவல் கட்டாயம் போய் சேர வேணும். அப்போ தான் அவர்கிட்ட இது உண்மை போய் அவர் என்ன மாதிரி அரசியல்வாதின்றது புரியும் அவங்களுக்கு. அவர் சொல்கிறது இந்த சொல்லு பல்லக்கு தம்பி கால்நடை கொண்ட விஷயம் புரியும். வணக்கம். மயிலிட்டி மீள் வீட்டு குழுவும் கிராமிய அபிவிருத்தி சங்கம் இணைந்து நடத்துகின்ற இந்த மக்கள் போராட்டமானது இன்றைய தினம் 3வது வாரமாக தொடர்ந்தும் மக்களின் ஆதரவுடன் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள முன்வந்திருக்கிறோம். அதில் பிரதானமான ஒரு விஷயம், நாங்கள் இந்த போராட்டமானது எந்த ஒரு அரசியல் கட்சியின் ஒத்துழைப்போ ஆதரவோ இல்லாமல் தனிமனே மக்களின் ஒரு காணி பிரச்சனைக்காக மக்கள் மேற்கொள்கின்ற ஒரு போராட்டம் என்பதை அனைத்து தரப்பினருக்கும் அறிய தருகின்றோம். அதோடு இன்றைய தினம் இதில் அதிகளவான மக்கள் கூடியிருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் தங்கள் காணிகளை கூறி, தங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை கூறி ஒவ்வொருவரும் அழுகிறார்கள், புலம்புகிறார்கள். ஒரு ஐயாவரால் சாக கிடக்கிற ஐயா கூடி மயிலிட்டிக்கு வந்தால் தான் தன் உயிர் போகும் என்று சொல்லியிருக்கிறார். நாங்கள் அடுத்த கூட்டத்துக்கு முயற்சி செய்து அவரை கொண்டு வந்து கட்டில் என்னென்ன வளர்த்தி அவரை காட்சிப்படுத்துவோம். ஏன்னா எங்களோட மக்களின் அவல நிலை அவைகளுக்கு தெரியணும். இந்த ஒரு அடுத்த முறை போராட்டம் எங்களோட நிலம் விடுவிக்கும் வரைக்கும் இந்த போராட்டமாக நாங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கோம். எங்களுக்கு இந்த அரசாங்கத்தில் இந்த மக்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நாங்களும் அரசாங்கத்தில் நம்பிக்கை வச்சுருக்கோம். அதால் இந்த வரைக்கும் கவன ஈர்ப்பு போராட்டமாக நாங்கள் மேற்கொண்டு கொண்டிருக்கோம். எப்போ மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போதோ அந்த நேரம் நாங்கள் ஆர்ப்பாட்டங்களோ மறியல் போராட்டங்களோ செய்ய வர வழி இல்லை. ஏன்னா நாங்கள் போராட்டம் செய்த மக்கள் தான். மாவட்ட கந்தசுவாமி கோயிலிருந்து இவ்வளோ 3000 ஏக்கர் காணியும் விடுவதற்கு பெருமளமான ஒத்துழைப்பை வழங்கினது மயிலிட்டி மக்களும் மயிலிட்டி கடத்தொழில் சங்கம் தான் பெருமளமான ஒத்துழைப்பை வழங்கினது. ஆனால் இன்றைக்கு எங்களோட பகுதியே முழுமையாக விடுவிக்கப்படாமல் இருக்கும்போது நாங்கள் பேசாமல் விட்டுட்டு போகிற அளவுக்கு எங்களோட மக்கள் இல்லை. அதால் நாங்கள் இந்த போராட்டத்தை வைக்கிறோம். எங்களுக்கு உரிய தரப்புகள் உரிய முறையில் வந்து எங்களுக்கு கழிச்சு ஒரு பதிலும் இது வரைக்கும் உரிய முறையில் எங்களுக்கு கிடைக்கல. கிடைக்குமென்று நம்புகிறோம். ஆனால் எங்களுக்கு அந்த பதில் கிடைக்கும் வரைக்கும் இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிட போகிறது இல்லை. அதோட இதில் சில அம்மாமார் கதைச்சிருந்தவையில் இராணுவ, அதாவது எங்களோட பலாளி இராணுவ தளபதியை நோக்கிய ஒரு கேள்வி. இந்த கமாண்ட பங்களா கிட்டத்தட்ட 7 ஏக்கர் காணியை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள ஒரு கமாண்ட பங்களா. ஒரு சின்ன கட்டிடம் மட்டும்தான் இருக்குது. அந்த கமாண்ட பங்களாவை பாவிக்கிறது யார்? தனிமனே ஒரு கமாண்டரோ உயர் அதிகாரிகளோ வந்தால் தங்கி பாவிச்சுட்டு போகிறக்குரிய கமாண்ட பங்களா தான் இது. இன்றைக்கு நீங்கள் 200 பேர்ட்ட குடும்பத்தை ஆக்கிரமித்து இந்த கமாண்ட பங்களா நீங்கள் வச்சிருக்கீங்கள். 200 குடும்பம்ண்டா சாதாரணமாக ஒரு குடும்பத்தில் 3 பேர் படி பார்த்தாலே 600 பேர் 700 பேருக்கு மேலே வருது. இன்றைக்கு அந்த மக்கள் குடியேற இதில் இருக்கிற 3/4 பேர்ட்ட காணியும் இதுக்குள்ளே இருக்குது. தனிமனே ஒரு இராணுவ தளபதியோ எங்களோட ஜனாதிபதி கூட இங்கே வந்துட்டு போயிட்டு இந்த பங்களாவில் தான் தங்கி இருந்து போட்டு இதே பாதையால் நடந்து போனது. இந்த மக்களில் ஒருத்தரையும் சந்திக்கலை. விடுபட்ட பகுதி மக்களை சந்திச்சவரே தவிர இந்த காணிக்குரிய ஒரு மக்களை எங்கே வைக்கல. அப்படி சந்திச்சிருந்தால் மக்கள் இந்த பிரச்சனையை கட்டாயம் கேட்டிருப்பார். ஜனாதிபதி இந்த மாளிகையில் தங்கி இருந்துட்டு எங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது இப்படி இந்த மாளிகையில் தங்கி இருக்காருண்டு. எதேர்ச்சியாக அன்றைக்கு காலமாக ஒருத்தரால் எனக்கு இந்த தகவல் கிடச்சி நான் யாட்டில் வேலை செய்து கொண்டிருந்தேன். நான் வேலை செய்த உடுப்போட வந்து இந்த வாசலில் இந்த கமாண்ட பங்களா வாசலில் அவற்றை இராணுவ அவற்றை வாகன அணிவகுப்பு வெளியில் போய்க்க நான் வந்து நின்று அட்லீஸ்ட் அதில் நின்று கையை காட்டி ஒரு தகவலை வழங்கினான் அவர்கிட்ட எங்கட கோரிக்கையை சொல்லுவோம்ட்டு வந்து நிற்க எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. அவையன்ற பாதுகாப்பு, அதாவது வெள்ளை உட அணிஞ்சிருந்த அவருக்குரிய பாதுகாப்பை கொடுக்குற ஒரு பிரதிநிதியாக என்ன ஒரு அடக்குமுறையில் என்ன இப்படி மூடி பிடிச்சி தூக்கிட்டு போனது. இதே ஜனாதிபதி இவ்வளவு தூரம் நடந்து போட்டு நிறைய பேர் செல்ஃபி எடுத்து எனக்கு பாதுகாப்பு இல்லை பிரச்சனை இல்லைன்னு சொல்கிற ஜனாதிபதி ஏன் எங்களை இன்னும் சந்திக்கலாமல் இருக்கிறேன்? மக்கள் பிரச்சனைக்குரிய ஆக்களை கூப்பிட்டு கதைக்கலாமல் இருக்கேன். ஜனாதிபதி செயலகத்தில் இருந்து எங்களுக்கு நிறைய தகவல் சொல்கிறீன்னு மக்கள்கிட்ட காணி மக்கள்கிட்ட காணியை நாங்கள் விட்டே ஆகணுண்டு. ஆனால் எங்களோட பிரதிநிதிகளை இது வரைக்கும் யாருமே சந்தித்ததில்லை. இஞ்சத்தே டிஎஸ்ஜிஏ ஆளுநர் அமைச்சரை தவிர உயர்மட்ட அதிகாரிகள் கேபினட் அமைச்சர் மேரோ இல்லையண்டா பாதுகாப்பு செயலாளரோ ஜனாதிபதியோ யாருமே கதைக்க இல்லையே.
நாங்கள் அதைத்தான் விரும்புகிறோம். எங்களுக்கு ஒரு உரிய முறையில் ஒரு சரியான ஒரு தீர்வு கிடைக்கணும். இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே இந்த காணியை விடுவோம்ண்டு ஒரு சரியான ஒரு தீர்வு ஒரு உரிய தரப்புலேருந்து உரிய முறையில் எங்களுக்கு தகவல் வரும் வரைக்கும் இந்த போராட்டமானது தொடர்ச்சியாக நாங்கள் மேற்கொண்டு கொண்டே இருப்போம். இது ஒவ்வொரு வெள்ளியும் நாங்கள் காலம் 9 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் எங்களோட காணியில் கடைசி சதுரடி காணி விடுவரை வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும். இப்போ என்ன மாதிரியான முன்னேற்றம் கிடைச்சிருக்கு? இப்போ இது அரசு அதிகாரிகளாக வந்து உங்களுக்கு கதைச்சது முன்னேற்றம் கிடைச்சிருக்குதா? முதலாவது போராட்டத்தில் இளங்குமரன் எம்பி அவர்கள், அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் சார் அவர்கள் வந்து இங்கே மக்களோட கழிச்சிட்டு தெளிப்பில் டிஎஸ் ஆஃபீஸில் கூட்டி கொண்டு போய் பானந்தராயா சாரும் தெளிப்பில் டிஎஸ்ஸின் ஒரு உத்தியோகபூர்வமான ஒரு மிஸ் ஒரு ஆள் டிஎஸ் மிஸ் இல்லை, அவங்க அதுக்கு அடுத்தபடியான ஒரு மிஸ்ஸும் கலந்து கொண்ட ஒரு கூட்டத்தில் கூட்டிக்கொண்டே கதைச்சவை. அதிலேயும் வந்து எங்களுக்கு சாதகமான முடிவாக எதுவுமே சொல்லியிருக்கு. தாங்கள் மேலிடத்தில் கதைக்கிறோம்னு தான் சொல்லியிருக்கேன். ஆனால் ஊடகங்களில் நிறைய விஷயங்களை பார்க்குறோம். சில பகுதிகள் விடுவிக்கிறக்கூடிய அலுவல் நடந்திருக்குண்டு. ஆனால் இது வரைக்கும் உத்தியோகபூர்வமான தகவலாக எதுவுமே வெளியிடப்பட இல்லை. ஏனெண்டா அமைச்சர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தவர் தெளிப்புல டிசிசி கூட்டத்திலேயும் சொன்னவேல் சித்திரைக்குள்ள மயிலட்டி காணிகள் கொஞ்சம் விடுவிக்கப்படும். ஆனால் இன்றைக்கு சித்திரை முடிஞ்சு அடுத்த மாதமும் தொடங்கிட்டு இதுக்கான இது இல்லை. ஆனால் இது தனிமனே நாங்கள் எதிர்பார்க்குறது அனுர அரசிட்ட இன்னும் மக்கள்கிட்ட நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை குறைஞ்சு கொண்டு போகிறதுன்றா சொல்கிறோம். எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் விடுவீங்கண்டு. எங்களோட நம்பிக்கை இல்லாமல் போகிறது கிடையாது. நீங்கள் விடுவிக்கணுமென்ற ஒரு ஆசை அதை அவளுக்கு தெரியப்படுத்திடுது.